ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான வெல்கம் டு டேமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல வர சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், லாஜிக் அடிக்கிற மாதிரி தெரியலாம், பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டேமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 19. இப்போ நம்ம ஹீரோவோட தாத்தா மடியில் நம்ம ஹீரோ படுத்திருக்கான். குட் மார்னிங் எருமா, எந்திரிச்சிட்டியா அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கிறாரு. தாத்தா நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ என் உடம்புலாம் ஏன் எப்படி வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே படுத்துறீ அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. உண்மையிலேயே நீங்க வந்துட்டீங்களா தாத்தான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான். கிரியோக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம டயத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணணும். நம்ம ஹீரோ அந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்ச அதே டைமிங்ல கேலகோபோ ராபினோ அந்த ஸ்கூலோட டாப்க்கு போயிட்டு இருக்காங்க. ராபினோட பிளட் லைன் எபிலிட்டி புல்சை ஆரோ. அந்த ஆரோல ஒரு மெசேஜ் கட்டி விட்டு அது நேரா நம்ம ஹீரோவோட தாத்தாவை நோக்கி ஷூட் பண்றான். கூடையில எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் அதை தாண்டி போய் டைரக்டா அதோட டார்கெட்டை தான் அந்த ஆரோ அட்டாக் பண்ணும். எல்லா பில்டிங்கையும் தாண்டி டைரக்டா அந்த ஆரோ சாலமனை போய் அட்டாக் பண்ணுது. சாலமன் அதை அசால்ட்டா 2 விரல்ல பிடிச்சிருதான். அதுல ஒரு மெசேஜ் இருக்கிறத சாலமன் பாக்குறான். நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கஸ்டடியில இருந்து சாலமன் அசால்ட்டா கிளம்புறான். பாண்டரோலா பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃபுல் பவரையும் அன்லீஷ் பண்றான். அப்ப அந்த டிராகன் அந்த வெடியை கொண்டுட்டு அந்த பேரியரை உடைச்சிட்டு நேரா வெளியே போகும். 3 2 1 அப்படின்னு சொல்லி அவங்க கவுண்ட் டவுன் பண்ற அந்த டைமிங்ல கரெக்டா 0 வரப்போ அந்த வெடி வெடிக்கவும் அங்க பெல்லும் அடிக்குது. அந்த வெடி வெடிக்கிறத எல்லாருமே பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தாவா ஆக்சுவலி அப்பதான் ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்திருப்பாரு. அவரும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பாக்குறாரு. கிரியோ அதுல நிறைய மேஜிக் பவரை செலுத்தினதுனால அப்படியே எரிக்கல் மாதிரி எல்லாம் டைரக்டா கீழே வந்து விழ பாக்குது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுவும் ஒரு ஷோ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சாலமன் தன்னோட பவரை யூஸ் பண்ணி டைமே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அந்த கல்லு மாதிரி இருக்கிற அவ்வளத்தையுமே தன்னோட பவரை யூஸ் பண்ணி சுத்தி அந்த ஸ்கூலுக்கு வெளியே போய் விழுற மாதிரி பாத்துக்கிட்டான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி மாறவோ எல்லாமே இதை அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப போய் என்ஜாய் பண்றாங்க. இப்போ கிரியா தோத்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால நார்மல் ஆயிருந்தான். சாலமன் எல்லா டீச்சர்ஸையும் கூட்டிட்டு அந்த சீக்ரெட் ரூம் இருக்கிற இடத்துக்கு வரான். எல்லா டீச்சர்ஸுமே சுத்தி வளைச்சு கிரியா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் சரண்டர் ஆயிதான், என் தோல்வியை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அமைதியா உட்கார்ந்துருக்கான். இது எல்லாத்தையுமே நீ ஒருத்தன் தான் பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லி சாலமன் கேட்கவும், ஆமா இதை நான் மட்டும் தான் பிளான் பண்ணேன். எல்லாரோட வருத்தமான அந்த ஃபேஸையும் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆக்கி என்னோட முகத்துல தெரிஞ்ச அந்த வருத்தம், அந்த எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் பேசவும் டீச்சர்ஸ் எல்லாருமே இவனை லூஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இருமா கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிருங்க. என்னோட பிளான் அவன் ஃபெயிலியர் பண்ணியிருந்தாலுமே அவன் கூட இருந்து நான் என்ஜாய் பண்ண டைமிங் எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ கிரியா வாரஸ் பண்ணி நேஷனல் பார்டர் செக்யூரிட்டி கார்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னா இவங்க சொன்ன அந்த இருமா அந்த பையன் இவன் தானா அப்படின்னு சொல்லி ஆமரியோட அப்பா நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அப்பா இங்க உண்மையிலேயே என்னதான் நடக்குது, எதுக்காக கிரியோவை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஆமரி கேட்கவும், அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிளம்புறாரு. கிழக்கோ நீ நல்ல பொறுப்பா பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லவும், ஆமா நீங்க ஆக்டிங் சார் டீம்னா வேற லெவல்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ராபின் கலாய்க்கிறான். இருமா என்னோட தோல்வியை நான் இந்த தடவை ஒத்துக்கிட்டேன், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ இதோட இது முடிஞ்சு போகல, நான் திரும்பவும் வருவேன், நீ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். இப்பதான் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து முடிச்சு பார்க்கவா அவங்க தாத்தா கிட்ட பேசுறான். கிரியோக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க வரும்போது அவன் நார்மலா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா நடந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போதைக்கு போலீஸ் அவனை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லவும், அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை அவர் தோல்ல தூக்குதாரு. நீ செஞ்ச சில விஷயங்களுக்கு அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். பார்த்தா பேப்லஸ்ல இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோவை சீரப் பண்றாங்க. வானத்துல அந்த பூவை வர வச்சது இருமா தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உன்னோட அந்த நைட் ஸ்கை ஃபிளவரை பார்த்து எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்காங்க, நீயா உங்களுக்கு பதிலுக்கு கை காட்டு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லவோ, இவங்க எல்லாருக்கும் அது ரொம்பவும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருமா நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டு அது ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. ஆமரி காமிக் புக்ல வர மாதிரியே, ஆனா இருமா அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தானே பாத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நீங்க எந்த பேட்லர்ஸை சேர்ந்தவங்கன்னு கேட்கவும், நான் மேஜிக் அப்பரேட்டிஸ் பேட்லரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பையன் பேசிட்டாப்பா அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. இதுல நான் மட்டும் கிடையாது, ஆஸ்மோடியஸ், சாலஸ், கிளாரா வேலி, அப்புறமா கிரியோ, நாங்க 4 பேர் சேர்ந்துதான் இதை பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்றான். அவன் மாஸ்டர் கிரியோக்கு என்னாச்சு, அவன் எங்க காணோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், கிரியோ இப்போதைக்கு இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள, என்னதான் நீ ஒரு மோசமான டீமனா இருந்தாலும் உன் கூட சுத்தின அந்த டைம் எனக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு கிரியோ அப்படின்னு யோசிக்கிறான். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், இப்போதைக்கு நம்ம இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அந்த பேபலஸ்ல பார்ட்டி டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க கிரியோவை நமக்கு காமிக்கிறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். கிரியோவை எப்படி பண்ண வச்ச அந்த பால் என்னோட பிளான் இப்போதைக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா இது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பேட்லர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸும் ஓட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸும் ஓட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பார்ட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா பேரண்ட்ஸுமே தான் வராங்க. நம்ம ஹீரோவும் அவன் டீமும் திரும்பவும் ஃபயர் ஒர்க்ஸ் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிளாராவை பார்த்தா அவ கால்ல 2 பேர் ஒட்டிட்டு இருக்காங்க. இது என்ன இத்தனை கிளாரா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேலிக் ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கிளாராவோட அம்மாவும் சேர்ந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. நீங்க தான் ஸ்கூல்ல ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசை ஒருத்த அடிச்சிட்டு இருக்கான். உங்களை பத்தி கிளாரா ரொம்பவும் நிறைய சொல்லியிருக்கா, நீங்க 2 பேருமே என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு கிளாரா பாட்டு பாட ஆரம்பிக்கவோ, இந்த கட் சீன் எங்க இருந்து வந்துச்சு
அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஆசோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த அனிமேல கிளாராவோட ஃபேமிலியை மொத்தமா காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டியை வந்துட்டு அவன் ஃபேமிலி எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பாட்டா பாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பாட்டுலயே வந்துட்டு கிளாராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எல்லா கடையிலயும் போய் எல்லா விஷயத்தையும் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எது சொன்னாலுமே அந்த சின்ன பசங்க கேட்கதான் செய்றாங்க. அண்ட் அந்த சின்ன பசங்க ரொம்ப போட்டு எல்லாரையும் டார்ச்சரும் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்னாத்தையும் அந்த சின்ன பசங்க விட்டு வைக்கல, சாப்னாத்தையும் போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ற நாங்க தான் வேலிக் ஃபேமிலி, நாங்க எல்லாருமே இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பாட்டை முடிக்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு கிளாராவோட அப்பா வரப்போ இல்ல, கிளாராவோட அப்பா யாருங்கிறதையும் நமக்கு இப்ப வரைக்கும் காமிக்கல. கிளாராவா ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண போகும்போது இப்ப நீயும் நானும் மட்டும் தான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லவோ ஆலிஸ் செல்லம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னது ஆலிஸா? ஓ ஆஸ்மோடியஸ், உன்னோட பேர் தானே ஆலிஸு கூட அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். செல்லம் நான் உனக்காக வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ டேவிட உங்களை பாத்துக்கிட்ட சொன்னேன், அவன் எப்படி உங்களை விட்டான் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும் என் சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை மயங்க வச்சுட்டேன். நானும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சக்யூபஸ் தான். அப்படின்னா நீ தான் அந்த இருமாவா? என் பையன் உன்னை பத்தி நிறைய பேசியிருக்கான். நேத்து நைட் வானத்துல ஏதோ லைட் ஃபிளவரை கொண்டு வந்தியா? நிறைய மயக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் சக்யூபஸ் டெக்னிக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் அம்மா இங்க இருந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் கூட்டிட்டு போயிருந்தான். ஆஸும் அவங்க அம்மா கூட போயிட்டான். எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. தாத்தா உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் என் பேரனுக்கு நான் பண்ண ப்ராமிஸை காப்பாத்தாம இருப்பேனா? நான் எல்லா ஒர்க்கையும் சீக்கிரமா முடிச்சுட்டு உங்க கூட பார்ட்டியில சுத்தணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவும் ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். சாப்நாத் வந்து டீமன் கிங்கா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றான். சாப்நாத்தோட தங்கச்சியா அந்த இடத்துல தான் இருக்கா. இவா தான் செல்வியா என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி சாப்நாத் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவன் மட்டும் தான் வந்திருக்காளான்னு சாலமன் கேட்கவும் என்னோட இன்னொரு அண்ணனும் வந்திருந்தான், ஆனா அவன் கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு செல்வியா சொல்லவும் என்னது தொலைஞ்சிட்டானா, இதை இப்பவா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் அவனை தேடி போறான். இருமா உன்னோட அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு போயிடுச்சு. இந்த டார்கெட்லாம் மெட்டலானது உடைக்கிறது கஷ்டம் போதே ஆப்ரா அதை உடச்சு பிரைஸை வின் பண்ணிட்டு போறான். இப்போ அப்படியே அங்க இருக்கிற எல்லா பேட்லர்ஸ் வச்சிருக்கிற அந்த கேம்லயும் வந்துட்டு ஆப்ரா கலந்துக்கிட்டு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்ணிட்டு இருக்கான். சார் நீங்களே இதை வந்து பாருங்க. பேரண்டா வந்திருக்கிற ஒருத்தர் பசங்க வச்சிருக்கிற எல்லா கேம்லயும் கலந்துக்கிட்டு வின் பண்றாங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல. அது அவர் தான் என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் ஆப்ராவை பார்க்கவும் கேலக்கோ தெரிச்சு ஓடிடுதான். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இருமாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பத்த வைக்கிறாங்க. இது நம்ம ஹீரோ செஞ்ச நார்மல் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுனால வெடிச்சதுக்கு அப்புறமா பெருசா எதுவும் எரிக்கல்லாம் வந்து கீழே விழல. எல்லாருமே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. ஒரு வழியா அந்த பார்ட்டி முடிவுக்கு வரப்போது நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்கப்போ எல்லாரும் ஆமா அப்படின்னு கத்துறாங்க. ஆப்ரா எப்போ தன்னோட வீக்னஸையே காட்ட மாட்டான், அது அந்த மாதிரி கேம்னு வந்துட்டு அவங்களுக்கு கருணையும் காட்ட மாட்டான் அப்படின்னு சாலமன் சொல்லப்போ உங்களுக்கு கூட நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். நான் இப்படி வெளியே சுத்துறது இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இருமா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. என் ஃபேமிலில இருந்து வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான். ஜாக் வந்துட்டு எங்க அண்ணன் என்னோட பர்ஸை திருடிட்டு போயிட்டா, என்னால என்ஜாய் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நீயாச்சும் ஃபேமிலி கூட இருந்து என்ஜாய் பண்றியா அப்படின்னு அவங்க சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. ஆமா இவங்க தான் என் ஃபேமிலின்னு சொல்லவும் அவங்க தாத்தாவும் ரொம்பவும் ஹாப்பியா வராரு. இப்போ நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் அவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். எந்த பேட்லர்ஸ் வின் பண்ணாங்கிறத அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு, நீங்க எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. எல்லாரும் எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. கண்டிப்பா அந்த கிராண்ட் பிரைஸை நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஓட்டு நாங்க கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் தி வின்னர் இஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது, எந்த பேட்லர்ஸ் அந்த கிராண்ட் பிரைஸை வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருமா ஃபேமிலியா ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே நேரத்துல சாலமனுக்கும் இதுதான் ஃபேமிலி கூட சேர்ந்து ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். சாலமன் அண்ட் இருமா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆப்ராவை பார்த்ததுமே கேலக்கோ பயந்து ஓடி இருப்பான். அவன் ஏன் அப்படி ஓடுனா அப்படிங்கறத நீங்களே கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கிடுவீங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.